ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோவோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். Sort odd ascending and even descending. Sort the array numbers in ascending order and even numbers in descending order from the given array. So இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்புட்ல 5 8 11 6 2 1 7 சொல்லிட்டு ஒரு அரே எலிமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதை அவுட்புட்ல எப்படி மாடிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. 1 5 7 11 அதாவது ஆட் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்லயும் 8 6 2 ஈவன் நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்லயும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்ப நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலா நம்ம ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் 5 8 11 6 2 1 7 சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரெண்டு அரே டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆட் அரேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் நம்பர்னு ஒரு மெத்தட்ல அரேவை பாஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஈவன் அரேக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஈவன் நம்பர்னு ஒரு மெத்தட்ல அரேவை நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆட் நம்பர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஈவன் நம்பர் மெத்தட்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். சோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் அரே எக்ஸ்ட்ராக்ட் ஆட் நம்பர்ஸ். சோ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட் அரேவா இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு அரேவை தான் இது ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ இனிஷியலா நம்ம ஒரு கவுண்ட் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் அண்ட் அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0ன்னு செட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் இன்ட் நம் காலன் அரே, அதாவது அரேக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்டா ஐட்ரேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கோம். இஃப் நம் மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் வேரியபிள இன்கிரிமெண்ட் பண்றோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அரேல இருந்து வர நம்பர் எப்பெல்லாம் 2வால டிவிசிபிள் ஆகலையோ அப்பெல்லாம் நம்ம கவுண்டை இன்கிரிமெண்ட் பண்றோம். சோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம கொடுத்த அரேல எத்தனை ஆட் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற கவுண்டோட வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா ஒரு அரே கிரியேட் பண்றோம். இன்ட் அரே ஆஃப் ஆட்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆட் அரேக்கு நாம கண்டுபிடிச்ச கவுண்ட் வேல்யூவை அரேவோட சைஸா பாஸ் பண்றோம். அதுக்கப்புறமா இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிருக்கோம் அண்ட் அதுக்கு வேல்யூ 0ன்னு செட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா அகைன் ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் இன்ட் நம் காலன் அரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபார் ஈச் லூப்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கோம். இஃப் நம் மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஆஃப் இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் ஈக்குவல் டு நம் சொல்லிட்டு பாஸ் பண்றோம். அதாவது அரேக்குள்ள எந்த நம்பர்ஸ்லாம் 2வால டிவிசிபிள் ஆகலையோ அதெல்லாம் கண்டிப்பா ஆட் நம்பர்ஸ் தானே இருக்கும். சோ அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் அரேல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுதான் இங்க கான்செப்ட். கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்ஸ் எல்லா ஆட் நம்பர்ஸையும் ஆட் அரேல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார் ஈச் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ஆட் அரேவை ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, சோ இதே கான்செப்ட் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஈவன் நம்பர்லயும் நம்ம பண்றோம். இனிஷியலா கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுக்கிறோம். இந்த ஃபார் ஈச் லூப்ல அரேக்குள்ள எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்ற கவுண்ட் வேல்யூவை எடுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஈவன் அரே கிரியேட் பண்றோம் அண்ட் அந்த ஈவன் அரேக்கு நாம கண்டுபிடிச்ச கவுண்ட் வேல்யூவை அரேவோட சைஸா பாஸ் பண்றோம். அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அகைன் ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றோம். அகைன் ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல அரேக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 2வால டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஈவன் அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் 1 by 1. ஒன்ஸ் எல்லா ஈவன் நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லூப்பை விட்டு வெளியே வந்து கடைசியா நம்ம ஈவன் அரேவை ரிட்டர்ன் பண்றோம். சோ இந்த ரெண்டு மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு போகலாம். சோ ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆட் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஈவன் நம்பர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன கொடுத்திருக்கோம்ன்றத பாருங்க. சார்ட் அசெண்டிங் ஆஃப் ஆட்ஸ், அதே மாதிரி சார்ட் டிசெண்டிங் ஆஃப் ஈவன்ஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சார்ட் அசெண்டிங் மெத்தட்ல ஆட்ஸ் அரேவை பாஸ் பண்றோம். அதே மாதிரி சார்ட் டிசெண்டிங் மெத்தட்ல ஈவன்ஸ் அரேவை பாஸ் பண்றோம். ஓகே,
இப்போ சார்ட் அசெண்டிங்லயும் சார்ட் டிசெண்டிங் மெத்தட்லயும் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். சார்ட் அசெண்டிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் இன்ட் I equal to 0, I less than array dot length minus 1, I plus plus. அதே மாதிரி இன்னர் லூப்ல ஃபார் இன்ட் j equal to I plus 1, j less than array dot length, j plus plus னு கொடுத்திருக்கோம். இப்போ இந்த இன்னர் லூப் குள்ள ஒரு if கண்டிஷன் கொடுத்திருக்கோம். அதாவது if array of I greater than array of j வா இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். சோ இந்த அவுட்டர் லூப் இன்னர் லூப் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜேவோட பொசிஷன் I+1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவங்க எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தப்பி தவறி செகண்ட் எலிமெண்ட்டை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஸ்வாப் பண்றோம். புரியுதா? ஏன்னா ஆட் நம்பர்ஸ் அசெண்டிங்கா தான் நம்ம சார்ட் பண்ணணும். அப்படி இருக்கும் போது கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேயா? சோ இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி சார்ட் டிசெண்டிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் இன்ட் I equal to 0, I less than array dot length minus 1, I plus plus. and இன்னர் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் இன்ட் j equal to I plus 1, j less than array dot length, j plus plus. இப்போ இந்த இன்னர் லூப்ல பாத்தீங்கன்னா ஒரு if கண்டிஷன் கொடுத்திருக்கோம். if array of I less than array of j வா இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் மெத்தட கால் பண்றோம். அதாவது சார்ட் அசெண்டிங் மெத்தட்ல array of I greater than array of j வா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்றோம். அதே மாதிரி சார்ட் டிசெண்டிங் மெத்தட்ல array of I less than array of j வா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்றோம். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல தான் சார்ட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை விட கிரேட்டரா தான் இருக்கணும் எப்பயுமே. கரெக்டா? தப்பி தவறி ஃபர்ஸ்ட் நம்பர் லெஸ்ஸர் தென் செகண்ட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை ஸ்வாப் பண்ணிடணும். சோ அதுதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்வாப் மெத்தட நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணி array of I ஐயும் array of j எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்றோம். சோ அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நம்ம அகைன் மெயின் ப்ரோக்ராம்க்கு போலாம். சோ ஒன்ஸ் நம்ம ஆட் அரேவை அசெண்டிங் ஆர்டர்லயும் ஈவன் அரேஸ டிசெண்டிங் ஆர்டர்லயும் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா merge sorted arrayன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த மெத்தட்ல இனிஷியலா நம்ம டிக்ளேர் பண்ண அரேவையும் ஆட் அரேவையும் ஈவன் அரேவையும் பாஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த merge sorted arraysல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்ன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். int odd index equal to 0, even index equal to 0, index equal to 0. So ஃபர்ஸ்ட் ஒரு while loop கொடுத்திருக்கோம். while odd index less than odds dot length இருக்கிற வரைக்கும் இந்த while loop ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆகும்போது ஒரு வாட்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம பாஸ் பண்ண அரேல ஆட் அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ ஸ்டோர் பண்றோம். ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு while loop கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா while even index less than events dot length இருக்கிற வரைக்கும் ஈவென்ட்ஸ் அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ அரேக்குள்ள ஸ்டோர் பண்றோம். அது எப்படின்னா ஆல்ரெடி அந்த அரேக்குள்ள ஆட் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ ஆட் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஈவன் அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சோ இப்போ அரே நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஆட் நம்பர்ஸ் இருக்கும் அசெண்டிங் ஆர்டர்ல. அதுக்கப்புறமா ஒன்ஸ் ஆட் அரே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஈவன் அரேஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம்க்கு போயிடலாம். சோ ஒன்ஸ் ரெண்டு அரேவையும் merge பண்ணதுக்கு அப்புறமா ஒரு for each loop யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த for each loop குள்ள நம்ம என்ன பண்றோம்னா modified அரேக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸா ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 157 11 8 6 2 இருக்கு. அதாவது ஆட் நம்பர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்லயும் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்லயும் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ லாஸ்டா நம்ம அவுட்புட் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.